गाइस फाइनली நம்ம ப்ரொஃபஷனல் கொரியருக்கு வந்துட்டோம். ப்ரொஃபஷனல் வெளிய இருக்குதா? Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்சி டாயோட கிவ்அவேயோட வின்னரை தான் யாருன்னு பார்க்க போறோம். வாங்க அந்த லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம். நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அந்த கிவ்அவேயோட வின்னர் நீங்கள் தான்ட்டு. அவரும் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. வாங்க நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த லக்கி வின்னரை பார்க்கலாம். நம்ம ஆர்சி கார் தான் ட்ரிஃப்ட் கார் தானே கிவ்அவே பண்ண போகிறோம். ஸோ அந்த சேனல் உள்ள இதான் அந்த ட்ரிஃப்ட் காரை பண்ணது. ஸோ அது உள்ளே போய்க்கலாம். போயிட்டு கமெண்ட்ஸ் உள்ளே போயிடலாம். கமெண்ட்ஸ் உள்ள போயிட்டு விக்கின்னு ஒருத்தர் தான், அவர் தான் ஹைன் போட்டு இருந்தார். அது இருக்கார். இவர் தான் அந்த லக்கி வின்னர் விக்னேஷ்ன்றவர். அப்புறம் அவர் ஹாய் போட்டிருந்தாரு. நம்ம ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணி போடுறோம். நீங்களும் நான் இந்த மாதிரி கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதான் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, இவர் தான் இந்த கிவ்அவே வின்னர் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து அட்ரஸ் சென்ட் ஆக மாட்டேன்னு சொன்னார். அதனால் நம்ம நம்பரை கொடுத்து சென்ட் பண்ண சொன்னோம். ஸோ அவர் வாட்ஸ்அப் பண்ணிட்டாரு அவர் அட்ரஸ்ஸு. இவர் தான் அந்த லக்கி வின்னர். இவர் தான் அட்ரஸ் அமைச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம கொரியர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம இப்போ கொரியரில் போயிட்டு நம்ம அமுச்சிட்டு உங்களுக்கு அந்த ஸ்லிப் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் அதை பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ் பேக் பண்ணிட்டோம். அதேமாரி நம்ம சேனலில் எந்தெந்த டாயெலாம் ரிவ்யூ பண்ணுறோமோ எல்லா டாயும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணுறவங்க தான் ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் நம்ம கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நானும் இது ஒரு டாய் மட்டுமே 2500 ரூபா ஆகுது. ஸோ அதனால் நானும் எல்லாமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குகிறேன். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. வாங்க நம்ம இப்போது பார்சல் பண்ணிடலாம். அதில் வந்த பார்சல்லையே அப்படியே நானும் பார்சல் பண்ணிடுறேன். அதே போல் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அவங்க கொஞ்சம் வீடியோ எடுத்து எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கெலாம் காமிக்க முடியும். ஏன்னா போன வாட்டி சரி அவங்க கிட்ட இருந்ததுனால நம்ம போய் வீடியோ பண்ணோம். இவங்க சென்னையில் இருக்கிறதுனால நம்ம போய் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் நம்ம கொரியர் பண்ணுறோம். ஆனால் பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபேஸ் வேணாம், நான் கிவ்அவே பண்ணதை நான் வீடியோ எடுத்து அனுப்ப மாட்டேன், கோச்சிக்காதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ணால் நான் வியூவர்ஸுக்கு எப்படி காமிக்க முடியும்? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபேஸை கூட காட்ட தேவையில்ல. இந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறீங்கள, நைஃபு, இந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணீங்களா, அந்த ப்ராடக்டை மட்டும் எடுத்து எனக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லை பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கல, எதனா சொல்லுங்கள். ஓகேங்களா? அதை வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கெலாம் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே கேஸ், நம்ம பேக் பண்ணுறோம். இப்போ நம்ம அட்ரஸ் எழுதி ஒட்டிடலாம். அட்ரஸ் அட்டையிலே எழுதிடலாமாண்ணா? நம்ம எழுதி தானே கொடுக்கணும், அவங்களே எழுதிடுவாங்க. ஓகே கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிவ்அவேயோட வின்னருக்கு நம்ம பேக் பண்ணிட்டோம். வாங்க உங்களை நான் கொரியர் ஆஃபீஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ப்ரொஃபஷனல் வெளியே இருக்குதா? காய்ஸ் ஃபைனலாக நம்ம ப்ரொஃபஷனல் கொரியருக்கு வந்துட்டோம். அவங்ககிட்டே கொடுத்தோம், எல்லாமே நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களே எல்லாத்தையும் அவங்க இது செலான் போட்டு அவங்களே எழுதி அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். காய்ஸ் அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துதா வரலையான்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. நம்ம எதுவுமே கொடுத்துடலாம்.